வெல்கம் டு வெறு ரிவ்யூ. இந்த வீடியோவில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கன்னட திரைப்படமான கொத்தலவாடி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விழா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்கங்க. இதில் படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கொத்தலவாடி அப்படிங்கிறது இந்த காவேரி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்க. இந்த காவேரி நதி ஓரமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களுக்கு போதுமான வேலை வருமானம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாபு அப்படிங்கிற நபர். இந்த பாபுங்கிற நபர் ஒரு கைலாங்கடை தான் போட்டுட்டு இருக்காப்ல. இவர் அந்த கிராமத்து மக்களோட அந்த கரண்ட் சுச்சுவேஷனையும் அந்த இயலாமையும் பயன்படுத்திக்கிட்டு அந்த ஆத்தோரமாக இருக்கக்கூடிய மணலை நம்ம விற்று வியாபாரம் பண்ணலாம், அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கோல்டு மாதிரி, அதை நம்ம விற்றோம்னா நல்ல காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அதை பண்ண வைக்கிறாரு. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒரு சாதாரண காயலாங்கடை போட்டுட்டு இருந்த பாபு அப்படிங்கிற நபர் எப்படி எம்எல்ஏவா மாறினாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வழக்கமான கன்னட கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட அந்த கதாநாயகனை விட அந்த பாபு அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. ஒரு காயலாங்கடை போட்டிருந்தவர் எப்படி எம்எல்ஏவா மாறினாரு அப்படிங்கிறதுக்கான அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர் தான் கிட்டத்தட்ட இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வில்லனுங்க. ஆனால் அது வில்லனே அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. கதாநாயகனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த நார்மலான கமர்ஷியல் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கதாநாயகனுக்குன்னு ஒரு லவ் இருக்கும்ல, அதை வச்சு வரக்கூடிய போர்ஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபிக் சில இடங்களில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸாக இருந்தாலும் அதை ஓரளவுக்கு நல்லா பெட்டராகவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஆக்ஷன் போர்ஷன் வரும், அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கதையை கொஞ்சம் நான்லீனியராக சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது எண்டிங் பாயிண்ட்டையும் மாற்றி மாற்றி சொன்னால் எப்படி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே மணல் மாஃபியாவாக மாறிட்டாங்க. ஆனால் அது எப்படி மாறினாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது இந்த படத்தோட ஒரு மிடில் போர்ஷனில் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. மித்தபடி கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலி செம்ம சவுண்டான படம். பிஜிஎம்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலைங்க. அதனால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் தாராளமாக ட்ரை பண்ணலாம்.